ஒரு நாள் கிருபாசாரியர் கர்ணனின் திறமையை சோதித்துப் பார்க்க வானில் பறக்கும் பறவையை குறிவைத்து அம்பு விடச் சொன்னார். கர்ணன் அம்பை வில்லில் ஏற்றி பறவையை நொடிக்கொரு நொடி கவனமாக பார்த்தான். ஆனால் அம்பை விடாமல் அமைதியாக வில்லையும் அம்பையும் தரையில் வைத்து விட்டான். இதைக் கண்டு கிருபாசாரியர், கர்ணா, ஏன் அம்பு விடவில்லை என்று கேட்டார். கர்ணன் பதிலளித்தான், குருவே, இது அதிகாலை நேரம். பறவைகள் தன் குழந்தைகளுக்கு பசி தீர்க்க உணவு தேடும் நேரம். என் திறமையை நிரூபிக்க இந்த பறவையின் உயிரை எடித்தால் அதன் குழந்தைகள் அனாதையாகி பசித்து அழும். எனது வெற்றிக்காக இன்னொரு உயிரை நான் பறிக்க முடியாது. மன்னித்து விடுங்கள் என்றான். கர்ணா, வில்விதையை நீ கற்றுக்கொண்டாய். ஆனால் இன்று நீ தர்மத்தை போதிக்கிறாய். நீ கற்றது வில்விதையல்ல, அதுவே வேதம். உண்மையான வீரன் தன் வளமைக்குப் பின்னால் கருணையையும் நீதி உணர்வையும் கொண்டிருப்பான். இதுவே கஷ்டிரிய தர்மமும் என்று பாராட்டினார்.